ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னர் எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாங்க. ரவையில் வந்து ரவை உப்புமா செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி சூப்பராக ஒரு ப்ரோட்டீன் தோசை ஊற்றி கொடுத்தோம்னா அழகாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் கருப்பு சுண்டல் வந்து நல்லா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்குங்க. நல்லா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது இந்தமாரி இந்த சுண்டலில். இந்த மாதிரி பசங்க சுண்டல் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி வந்து சூப்பராக ஒரு தோசை போட்டு கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துவாங்க. ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் இந்த சுண்டல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரவை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தயிரும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இந்த மிக்சி ஜாரை மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றுற அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்குவாங்க. இப்போ வந்து இது தோசை மாவு பார்த்து நல்லா கரைச்சிட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக வருங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா தோசை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் அந்த மாதிரி எது வேணால் பசங்கள்லாம் போட்டு தரீங்க அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே சமயம் இதில் வந்து இந்த சுண்டலில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து பாதாம் பிஸ்தா அப்படிலாம் வாங்கணுன்றது இல்லை. இந்த மாதிரி ஒரு நம்ம சுண்டல் வாங்கினாலே சூப்பராக வந்து ஒரு தோசை போட்டு மொறுன்னு அவங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு கொடுத்தாலே சூப்பராக சாப்பிட்ருவாங்கங்க. இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டேங்க. நான் நல்லா எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டாகவும் எவ்வளோ சூப்பராக வந்து இது ஒரு தோசை வந்துருக்கு பாருங்கள். எல்லாம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சத்து நிறைந்த ஒரு தோசை. நம்ம நைட்டே படுக்கிறப்ப சுண்டல் ஊறினா ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடுங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு தோசை. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இது கூட வந்து தேங்காய் சட்னி, ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து எல்லாத்தையுமே தேங்காய் சட்னி பிடிக்கும். அதனால் நான் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நிஜமாங்க. நான் பொய் சொல்ல, நிஜமாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.